டெய்லி ஏதாச்சும் ஒரு புது அப்டேட், Opus 4.6, Gemini 3.1 அப்படி இப்படின்னு ஏஐ கம்பெனிஸ் கம்பீட் பண்ணி மாடல்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கூட பாத்தீங்கன்னா ரீசெண்டா இந்த Claude Mythos அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல் ரிலீஸ் ஆக போகுதுன்னு, இருக்கிறதுலே ரொம்ப பவர்ஃபுல்லான மாடல் இப்படிதான் அப்படின்னு ஃபோமோலாம் கிரியேட் பண்ணி ஒரு மிகப்பெரிய பிஆர் ஸ்டண்டே நடந்துகிட்டு இருந்துச்சு. இந்த யூடியூப் திறந்தீங்கன்னா போதும், இந்த ஃபீச்சர் ரிலீஸ் ஆயிருக்கு, அந்த ஃபீச்சர் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரக்கணக்கான நியூஸ் வெளியில இருக்கு. ஏன் அதை நானே கூட போடுவேன். பட் நீங்க இந்த மாதிரி புது மாடல்ஸ் ரிலீஸ் ஆகிறத மட்டும் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்க கெரியர் ஒரு இன்ச்சு கூட மூவ் ஆகாது. As someone who tracks this AI market every single day and who has personally trained thousands of professionals to transition into this AI roles, ஒருத்தர் உண்மையாவே AI இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னா எப்படி ஆகுறது, என்னெல்லாம் கத்துக்கணும், யாருக்கெல்லாம் இது செட் ஆகும், யாருக்கெல்லாம் இது செட் ஆகாது, அண்ட் முக்கியமா இந்த நாய்ஸ்ல எதை ஃபோக்கஸ் பண்ணணும், எதை விடணும், நீங்க இந்த AI இண்டஸ்ட்ரிக்குள்ள பிளேஸ் ஆகவும் அப்ஸ்கில் பண்ணிக்கவும் எதெல்லாம் மாஸ்டர் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய விஷயத்தை இந்த வீடியோல நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்க போறீங்க. உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு ரோட் மேப்பை கொடுத்து ஒரு ப்ராப்பரான ஒரு கெரியர் பார்ட்னரா இருக்கணும், உங்களை ஹேண்ட் ஹோல்ட் பண்ணி ஒரு நல்ல பொசிஷனுக்கு கூட்டிட்டு போறது தான் இந்த சேனல் அண்ட் ப்ரோயிட்டி பிரிட்ஜினுடைய யூஎஸ்பி அண்ட் மோட்டோ கூட. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு தேவையான கிளாரிட்டியை வித் ப்ராப்பர் ரோட் மேப்போட நீங்க கத்துக்க ரெடியா? தென் வாங்க செஷனுக்குள்ள போலாம். திஸ் இஸ் யுவர் ஏஐ கோச் ஜான். Will I be considered as a fresher after all these years? இந்த ஒரு கொஸ்டின் தான் இங்கே 90% ஆஃப் த ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு ஏஐ எடுத்து ப்ராப்பராக படிக்காமல் இருக்கிறதுக்குண்டான ஒரு ஸ்டம்பிளிங் பிளாக்கு. பிகாஸ் ஆல்ரெடி ஒரு அமௌண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் வந்து கெயின் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் எல்லாம் படிக்கிறதுக்கு ரெடி. பட் அந்த சேலரியை பார்த்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பயந்துட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு இப்போவே சொல்கிறேன், நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் எப்பயுமே இந்த ஏஐ டெக்னாலஜி எடுத்து படிக்கும் போது இட்ஸ் அ கெரியர் அப்ஸ்கில்லிங். பிகாஸ் நீங்கள் நாளைக்கு எந்த இன்டர்வியூவில் போய் உட்காந்தாலும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்பாங்கன்னா, எப்போ உனக்கு ஏஐ தெரியுமா அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ நீங்கள் வந்து ChatGPT தெரியும், பெர்ப்ளெக்ஸிட்டி தெரியும், Claude எனக்கு கொஞ்சம் தெரியும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா வேலைக்கு ஆகாது. உங்களோட ப்ரொஃபஷனலுக்கு நீங்கள் என்ன கோரா பில்டு பண்ணியிருக்கீங்க அதை வந்து எங்களுக்கு வந்து காமிங்க அப்படின்ற மாதிரி கேட்டு தான் அடுத்தடுத்த லெவலுக்கு போவாங்க. ஸோ அந்த மாதிரியான கொஸ்டினுக்கு நீங்கள் வந்து இப்போ இருந்து ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா தான் நீங்கள் ஏஐயை உங்களோட கெரியர் லெவரேஜுக்காக யூஸ் பண்ண முடியும். இல்லாட்டினா நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, சார் நான் இந்த மாதிரி ஏஐ டெக்னாலஜி படித்தேன், பட் ஆனால் அந்த ஜாப் பொசிஷனுக்காக என்னோட சேலரி டிகிரேட் பண்ணி அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு நான் வந்து என் மனசு நான் வந்து மாற்றிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு பாயிண்ட் என்னன்னா, வருமுன் காப்பது நன்று, வந்ததுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி யாராச்சும் இந்த மாதிரி ஒரு கொஸ்டினை கேட்டுட்டு நான் ஃப்ரெஷராக தான் போவேனா அப்படின்ற மாதிரியான ஒரு தாட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் ஃப்ரெஷராக போக மாட்டீங்க. பட் அதுக்கு ப்ராப்பரான கைடன்ஸில் நீங்கள் எடுத்து படிக்கணும். ஜஸ்ட் வாட் இஸ் வாட் அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் இண்டஸ்ட்ரிக்குள்ளே போக முடியாது. வெறும் ஒரு கோர்ஸ் கம்ப்ளீட் சர்டிஃபிகேஷன் வச்சுட்டு போக முடியாது. திஸ் இஸ் ஆல் வெரி சீரியஸ் கேஸ், பர்டிகுலர்லி இந்த ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல். ஓகே, அப்படி நீங்கள் எடுத்து படிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் எந்த ரோட் மேப்ல படிக்கணும்? ஸோ அதான் என்னோட நெக்ஸ்ட் பாயிண்ட். வாட் இஸ் த ரோட் மேப் ஃப்ரம் வேர் யூ நீட் டு ஸ்டார்ட் அண்ட் கோ அஹெட் வித் யுவர் ப்ரிப்பரேஷன் அப்படின்ற அந்த பாயிண்ட்டுக்குள்ள தான் நான் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ டு நாட் வரி, ஒரு ஃப்ரெஷராக உங்களை கன்சிடர் பண்ணக்கூடாது. அண்ட் நீங்கள் கெரியர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஏஐ கெரியர் லெவரேஜுக்கு நீங்கள் யூஸ் பண்ணணும் ஃபார் யுவர் நெக்ஸ்ட் லெவல் க்ரோத். கெரியருக்கு ஸ்டம்பிளிங் பிளாக்காக இருக்கிறதுக்கு முன்னாடி ஏஐ நீங்கள் வந்து படிக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படி நீங்கள் ஸ்டம்பிளிங் பிளாக்காக இருக்கணும்னா எதை படிக்கணும், நீங்கள் கெரியர் லெவரேஜுக்கு போனால் எதை படிக்கணுன்றது நான் அந்த செஷனில் வந்து சொல்ல போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ரோட் மேப் என்ன அப்படின்ற அந்த பாயிண்ட்டுக்குள்ள எடுத்துகிட்டு போகிறேன். வாங்க. இன்னைக்கோட செஷன் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னோட சர்வீசஸை நம்ம கம்பெனி ப்ரோவைட்டி பிரிட்ஜ் மூலமாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நம்மளோட 5 சர்வீசஸை லிஸ்ட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன சர்வீஸோட டீட்டெயில்ஸ் தேவைப்படுதோ அந்த ஆப்ஷனை ஃபார்மில் சூஸ் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். நம்ம டீம் 24 ஹவர்ஸில் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் என்னென்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரோட் மேப்பை நான் வந்து பார்த்தீங்கன்னா 3 கேட்டகரிக்கு பிரிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல், உங்கள்கிட்ட தான் நான் வந்து பேசுகிறேன். செகண்ட், இன் கேஸ் யாராச்சும் ஃப்ரெஷர்ஸில் எடுத்து பார்த்துருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு நான் டிப்ஸ் தரேன். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கெரியர் கேப்லேருந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கெரியர் எடுத்து ஏஐ குள்ளர் வந்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ரோட் மேப்பில் போகலாம் அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஸோ இந்த ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் 2 டைப் இருப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் வந்து பார்த்தீங்கன்னா ஐடியில் இருப்பீங்க. செகண்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஐடியில் இருப்பீங்க. இந்த மாதிரி ஸ்லைடு வந்து நான் ஆல்ரெடி ஒரு சில செஷன்ஸ்லாம் காமிச்சிருக்கேன். பட் இந்த பர்டிகுலர் செஷன் ரோட் மேப்பை வெரி ஸ்பெசிஃபிக்காக நான் வந்து பேச போகிறேன். தமிழில் நீங்கள் ஐடி தான் பார்த்துருப்பீங்க, ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் பார்த்துருப்பீங்க. பட் அகைன் ஃப்ரெஷர்ஸ் கெரியர் கேப்பஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகே, இட்ஸ் சம் வேல்யூ ஃபார் யூ அண்ட் நீங்களும் ஒரு ப்ராப்பர் கிளாரிட்டி இருக்கணும். ஸோ ஐடி ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலுடைய உங்களோட டார்கெட் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐஜிபியில் ஃபோக்கஸ் பண்ணணும், இன்டர்னல் ஜாப் ப்ரமோஷனில் ஃபோக்கஸ் பண்ணணும், ஆர் வந்து லீடர்ஷிப்புக்கு போகணும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அசியூம் பண்ணுறேன்னா ஒரு 15 to 20 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நீங்கள் எப்படியாச்சும் ஏஐ படித்து அடுத்த லெவல் க்ரோத்துக்கு போகணும், லீடர்ஷிப் லெவலுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி உங்களோட பிளான் இருந்துச்சுன்னா நீங்கள் எந்த ரோட் மேப்பில் படிக்கணுன்றதை பேசலாம். அடுத்து உங்களோட ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் வந்து நான் ஐடியில் இருக்கிறவங்க நீங்கள் கெரியரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஐடிக்குள்ளே வரணும், அதுக்கப்புறமா அதில் ஒரு சில கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்ததுக்கப்புறமா தான் லீடர்ஷிப்புக்கு போக முடியும். ஓகே, அப்படி நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண என்ன ரோட் மேப்.
அண்ட் ஃப்ரெஷர்ஸ், நீங்கள் வந்து கெரியரை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏஐயில் பயங்கரமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்னைக்கு 2026 இருந்துகிட்டு இருக்கு. பட் அதுக்கு பேசிக்கான லெவல், ஒரு சர்ஃபேஸ் லெவல் லேயரில் மட்டும் உங்களுக்கு நாலேஜ் இருந்துச்சுன்னா யாருமே ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க மாட்டாங்க. ஓகே, நீங்களும் என்ன மாதிரியான ஸ்கில்ஸஸ்லாம் படிக்கணும்னு சொல்கிறேன். அண்ட் உங்களுக்கு என்னென்ன கொஷின்ஸ் இருக்குன்றதை நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். அண்ட் கெரியர் கேப்பஸில் இருக்கிறவங்க, நீங்கள் ஆல்ரெடி எஜுகேஷன் படித்து முடிச்சிருக்கலாம், முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாகவே உங்களுடைய மெட்டர்னிட்டி நீங்கள் மேபி மேரேஜ் ஆனதுக்கப்புறம் படிக்காம இருக்கலாம். ஸோ அதனால் ஒரு கேப் நடந்திருக்கும். இல்லாட்டினா நீங்கள் ஒர்க்குக்கு போயிட்டு அதுக்கப்புறம் மெட்டர்னிட்டினால கொஞ்சம் கேப் வந்துருக்கணும், ஆர் மென்னுக்கு பேட்டர்னிட்டினால கேப் வந்திருக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த கேப்பில் இருந்து திருப்பி நீங்கள் வந்து திருப்பி கெரியருக்கு கம்பேக் கொடுக்குறீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரியான ஒரு கோலில் நீங்கள் வந்து போகணும் அப்படின்றத நான் இப்போ அடுத்த ஸ்லைடில் சொல்ல போகிறேன். ஸோ இப்போ யார் யார் என்னென்ன கோல் அப்படின்றது நான் உங்களுக்கு வந்து ப்ராப்பராக சொல்லியிருக்கேன். இப்போ அடுத்த ஸ்லைடில் இப்போ ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு என்ன, ஃப்ரெஷர்ஸ்க்கு என்ன, கெரியர் கேப்ஸ்க்கு என்ன பாத்தில் நீங்கள் போகணும் அப்படின்றத நான் அடுத்த ஸ்லைட் சொல்கிறேன். வாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரோட் மேப். ஓகே, ஸோ இங்கே நான் போட்டிருக்கேன் பாருங்கள், நல்லா கவனிங்க. ஸோ ஃப்ரெஷர்ஸ், கெரியர் ஸ்டார்ட் அண்ட் கெரியர் ட்ரான்ஷன், உங்கள் 3 பேர்த்துக்கும் நீங்கள் ஏஐக்குள்ளே வரணும் அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 2 ப்ரோக்ராம் இருக்குது. டேட்டா அனலிஸ்ட் ப்ரோக்ராம் இருக்குது, டேட்டா சயின்டிஸ்ட் ப்ரோக்ராம் இருக்குது. ஓகே, இந்த டேட்டா அனலிஸ்ட் ப்ரோக்ராம்ன்றது இது ஸ்டாண்ட் அலோனா நீங்கள் மட்டும் இதை மட்டும் எடுத்து படிக்கிறது இந்த பர்டிகுலர் மார்க்கெட்டில் 2026 சரி, அடுத்த வருஷத்துலையும் சரி, இட் இஸ் நாட் சஜஸ்டட். இந்த ஒரு ப்ரோக்ராம் மட்டும் நான் வந்து எடுத்து படிக்கிறேன், ஃபர்ஸ்ட் நான் ஐடிக்குள்ளே டேட்டா அனலிஸ்ட் வச்சுட்டு நான் உள்ளே வந்துடுறேன், அதுக்கப்புறமா நான் டேட்டா சயின்டிஸ்ட் ஆகிக்கிறேன், டேட்டா இன்ஜினியர் ஆகிக்கிறேன்னு சொன்னால் அந்த காலம் வந்து பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் பிகமிங், ஆல்ரெடி காம்படிஷன் ரொம்ப டஃபாக போய்கிட்டு இருக்கு. அண்ட் மீதி இந்த ஜூனியர் லெவல் லேயர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாட் மாதிரியான டூல்ஸ்லாம் வந்து ரீப்ளேஸ் பண்ணிருக்கு, ஏன்னா ஈஸியாக அதெல்லாம் பண்ணிடுது. ஸோ அதனால வெரி பேசிக் லெவல் ஆஃப் சர்ஃபேஸ் லெவல் லேயர் நாலேஜ் மட்டும் வச்சுக்கிட்டு ஐடிக்குள்ளே வந்து பெருசாக சாதிச்சிடலாம் அப்படின்ற அந்த கனவு வேண்டாம் இந்த 2026 ஃபியூச்சர்லையும். ஸோ அதனால் வெறும் பைத்தன், சீக்வல், எக்ஸல், டேப்லோ, பவர் பி இந்த நாலேஜ் மட்டும் வச்சுட்டு ஐடிக்குள்ளே வரது ரொம்ப நாட் தட் கிரேட். ஸோ அதனால் இது இருக்குது. பட் ஆனால் இந்த பாத்தில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா மினிமல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் தேர். உங்களுக்கு வந்து கம்பெனிக்குள்ளே ஆல்ரெடி ஆள் தெரியும், உங்களோட ரிலேட்டிவ் யாராவது ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்கள் இந்த டூல் மட்டும் படிச்சுட்டு வந்து நான் எப்படி உனக்குள்ளே வந்து டெஸ்ட் வச்சு நான் வந்து ரெஃபர் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இருந்தால் அந்த மாதிரியான பீப்புள் மட்டும் நீங்கள் டேட்டா அனலிஸ்ட் எடுத்துகிட்டு உள்ள போகலாம். மற்றவங்க உங்களுக்கு கரெக்டான ஒரு கைடன்ஸில் ஆள் உள்ளே இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பாத்தில் போனோம்னா இந்த ஆப்ஷன் அட்வான்ஸ் டேட்டா சயின்ஸ் அண்ட் ஏஐ ப்ரோக்ராம். ஸோ நீங்கள் இந்த பாத்தில் பைத்தன், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஈக்குவல், ஊப்ஸ், மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், கம்ப்யூட்டர் விஷன், NLP, டைம் சீரிஸ் மாடலிங், கிட் ஹக்கிங் ஃபேஸ், லோக்கல், இது பார்க்கறதுக்கு தான் பெருசாக இருக்குது. பட் ஆனால் ஆக்சுவலாக நீங்கள் வந்து 4 மாதத்தில் இன்க்ளூடிங் ஒரு 2-3 ப்ராஜெக்ட் செய்து ஒர்க் பண்ணிடலாம். ஓகே, அந்த மாதிரி தான் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். பிகாஸ் எது தேவை எது தேவையில்லை அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ நிறைய பேருக்கு அடுத்த பயமே டேட்டா சயின்ஸ் அண்ட் ஏஐனாவே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அல்ஜிப்ரா, ப்ராபபிலிட்டிஸ் அப்படி ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க. அப்படி ஃபீல் பண்ணுறவங்க நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நான் ஆல்ரெடி யூடியூப்பில் 20 hours ஆஃப் டேட்டா சயின்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் கோர்ஸ் சொல்லிட்டு ஒன்று போட்டிருக்கேன். அதில் நீங்கள் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்றது பாருங்கள். அப்படி நீங்கள் வந்து ப்ராப்பராக நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எது தேவையோ அது மட்டும் எடுத்துக்கிட்டு நீங்கள் இண்டஸ்ட்ரிக்குள்ளே போயிடலாம். இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோஐடி பிரிட்ஜில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரிக்குள்ளே போயிட்டே இருக்காங்க. நாங்களும் நல்ல டேலண்டடாக உள்ளர படிக்கிறவங்க நாங்களும் பூல் பண்ணி எங்களோட டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட் ஸ்ட்ரீம்ஸில் வந்து போட்டுக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் மற்றவங்கள 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு இருக்கணும். 2வது நீங்கள் வந்து ப்ராப்பராக எடுத்து அப்ஸ்கில் பண்ணி எது தேவையோ அதை படித்து ஃபெயிலியர் ஆனாலும் பரவாயில்ல, மேலே திருப்பி வந்து கரெக்டானதை படித்து நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துக்கிட்டே இருந்து நீங்கள் இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகணும். நீங்கள் கம்ப்ளைண்ட் ஜோனில் இருக்க போகிறீங்களா, இல்லை அடாப்ட் பண்ணி ஃபெயிலியர் ஆகி திருப்பி மேலே வந்து எழுந்து சண்டை செஞ்சு நீங்கள் இண்டஸ்ட்ரிக்குள்ளே போக போகிறீங்களான்றது நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிசைட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ அட்வான்ஸ் டேட்டா சயின்ஸ் ஏஐ ப்ரோக்ராம் இது மட்டும் படிச்சுட்டு, பட் இதை படிச்சுட்டு ஃப்ரெஷர்ஸ்க்கு நான் சொல்கிறேன், இந்த ஏஜென்டிக் ஏஐ ப்ரோக்ராமையும் நீங்கள் வந்து மாஸ்டர் பண்ணணும். ஓகே, இதை படிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட ரெஸ்யூமேல ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேட ஆரம்பிச்சிடலாம். பட் பேரலி ஏஜென்டிக் ஏஐ ப்ரோக்ராமில் வந்து நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். இதில் என்ன இருக்குது அப்படின்றத நான் காமிக்கிறேன். பட் இப்போ நான் வந்து ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் சொல்கிறேன். ஆல்ரெடி மேனேஜர்ஸாக இருக்கீங்க, டாப் லெவல் லீடர்ஷிப்பில் இருக்கீங்கன்னா நீங்கள் மட்டும் என்ன பண்ணாலும் ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஏஜென்டிக் ஏஐ ப்ரோக்ராம் மட்டும் எடுத்து படிக்கலாம். அப்படி அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றது 3 மாதத்தில் அப்படி நம்ம வந்து எதை படிக்கலாம் அப்படின்ற அந்த ரோட் மேப்பை குவிக்காக நான் உங்களுக்கு வந்து காமிக்க போகிறேன். பார்த்துக்கோங்க. ஏஜென்டிக் ஏஐ அண்ட் ரோட் மேப் 3 monthsல ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே நீங்கள் 2 வாரத்தில் பைத்தன் ஃபண்டமெண்டல்ஸ் கற்றுக்கிட்டு நம்பை இந்த மாதிரியான டேட்டா விசுவலேஷன் எப்படின்றது பேசிக்காக நீங்கள் வந்து ப்ரோக்ராம் பண்ணி பார்க்கணும். பிகாஸ் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே ஒரு சில ஏஜென்ட்ஸ்லாம் பில்ட் பண்ணணும், உங்களோட கம்பெனிக்குள்ளே பில்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்களே தான் பைத்தன் வச்சு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் ஏபிஐ ப்ராம்ப்டிங், ஏபிஐயில் போட்டதுக்கப்புறம் கீஸ் எப்படி எடுக்கிறது, ப்ராம்ப்ட் எப்படி போடுறது, பெட்டராக எப்படி ப்ராம்ப்ட் பண்ணுறது, ராக் பைப்லைன்ஸில் எப்படி கிரியேட் பண்ணுறது, அடுத்து ஏஜென்ட்ஸ் 5, 6, 7, 8ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல் வீக்ஸ், 5th week, 6th week, 7th week, 8th weekல லேங் செயின், லேங்
ஏர்கிராஃப்ட், க்ரூ ஏ, ஆக்னோ ஏ இதெல்லாம் வச்சு எப்படி ஏஜென்ட்ஸை பில்ட் பண்ணதுக்கப்புறம் சேஃப்டி கார்டர்ஸ்லாம் போடுறது அப்படின்றதுலாம் நம்ம வந்து ப்ராப்பராக ஸ்ட்ரக்சரை படிக்க போகிறோம். யூடியூப்ல நான் நிறைய செஷன்ஸ் இந்த லான்ச் ஷீட்லாம் நான் பண்ணிட்டேன். பட் ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாப்பிக்கை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. பட் அது ஒரு ஸ்ட்ரக்சராக வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் கோ ஹியர், நீங்கள் இங்கே வந்து படிக்கணும், இல்லாட்டினா வேறு எங்கேயாச்சும் போயிட்டு ப்ராப்பராக ஸ்ட்ரக்சரை மட்டும் படிச்சிட்டிங்கன்னா உங்களோட கம்பெனி ப்ராஜெக்ட்டுக்கு நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ்டு சொல்யூஷனை நீங்களே டெலிவர் பண்ணிடலாம். ஓகே, அடுத்து 9th ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கார்டன்ஸ் பில்ட் பண்ணது எப்படி இவாலுவேஷன் பண்ணுறது, டிஃப்ரெண்ட் மெட்ரிக்ஸ் இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் எப்படி நம்ம வந்து ஓலாமா மூலமா சர்வர்லாம் லான்ச் பண்ணுறது, ஒரு சில ஃப்ரீ மாடல்ஸில் எப்படி எடுத்துக்கிறது, அண்ட் எப்படி டாக்கரில் டிப்ளாய் பண்ணுறது, எண்ட் டு எண்ட் ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணுறது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ளூ பிரிண்ட். ஓகே, இது வந்து கண்டிப்பாக ஒரு 3 மாதத்தில் அழகாக மாஸ்டர் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட். இது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த ஏஐ ஒர்க் ஃப்ளோ ஆட்டோமேஷன் அப்படின்ற மாதிரி சொன்ன N8ல நிறைய கார்பரேட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சில பேர் முன்னாடி தான் ஹெசிடேட்டடாக இருந்தாங்க. பட் இன்னைக்கு N8லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கார்பரேட்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி டூல்ஸ் N8, கிளாடு இந்த மாதிரி டூல்ஸில் அதுக்கப்புறம் தான் மேலே வைக்கணும். எடுத்ததுமே நீங்கள் மட்டும் அதை மட்டும் படிச்சுட்டு இருக்கும்போது நீங்கள் கெரியரை வந்து பார்த்தீங்கன்னா லெவரேஜ் பண்ணுறீங்க. அதான் சொன்னேன், ஏஐயே நீங்கள் உங்களோட லெவரேஜுக்கு யூஸ் பண்ணணும்னா எப்படி யூஸ் பண்ணுறதா சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் ஆல்ரெடி ஒரு டாப் பொசிஷனில் தான் இருக்கிறீங்க. அப்போ இந்த ஏஐ ஏஜென்ட்ஸ்லாம் பில்ட் பண்ணுறதுக்கு உங்கள் கம்பெனிக்குள்ள டீம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை பண்ண தேவையில்லை. பட் நீங்கள் வந்து ஆல்ரெடி உங்கள் கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும், உங்கள்கிட்ட வந்து அதிகமாக யாரும் பேச மாட்டாங்க, உங்களோட லோ லெவல் டீம் தான் அதிகமாக பேசுகிறாங்கன்னா தென் யூ நீட் டு டெவலப் யுவர் ஸ்கில்ஸ். நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஸ்கில்ஸ் வச்சு தான் காம்பீட் பண்ண முடியும். இமோஷன்ஸ் வச்சு எனக்குமே காம்பீட் பண்ண முடியாது. இமோஷன்ஸ் வில் டை பட் ஸ்கில்ஸ் வில் கீப் இம்ப்ரூவிங். ஓகே, அதனால் ஸ்கில்ஸ் மேலே அப்ஜெக்டிவாக நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா அந்த டூல்ஸ் வச்சு இங்கே தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டூல் நாலேஜ் வந்து மேலே வந்து லேயரை ஆட் பண்ணணும். இல்லாமல் நிறைய பேர் வைஸ் வர்ஸாக போகிறோம், இது படிச்சுட்டு அதுக்கப்புறமா ஃபண்டமெண்டல்ஸில் போகிறது இட் இஸ் நாட் ஆக்சுவலி சஜஸ்டட். ஸோ அதனால தான் நான் எந்த ஸ்ட்ரக்சரில் நீங்கள் போகணும் அப்படின்றத சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அப்போ தான் ஒரு ப்ராப்பரான ஒரு இன்ஜினியராகவும் ஒரு ஏஜென்ட்டுக்கே இன்ஜினியராகவும் நீங்கள் மாற முடியும். ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலுக்கு நீங்கள் வந்து படித்ததுக்கப்புறம் நீங்கள் உங்களோட கெரியரை வந்து டிகிரேட் பண்ணுறதில்ல. பிகாஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க, எப்பயுமே இந்த ஒரு ஸ்கில்லை படிக்கும்போது கெரியரை வந்து நம்ம கிராஃப் வந்து இப்படி தான் மேலே போகணும். எந்த ஒரு ஸ்கில்லுமே கீழே போகிறதுக்கோ சேச்சுரேட் ஆகிறதுக்கு நம்ம படிக்கல. பிகாஸ் யூஆர் கோயிங் டு இன்வெஸ்ட் யுவர் டைம் ஆர் யூஆர் கோயிங் டு இன்வெஸ்ட் யுவர் மணி, எஃபர்ட் எல்லாமே பண்ணுறீங்க. அப்படி பண்ணும்போது கரெக்டான இடத்துல கரெக்டான கைடன்ஸோடு நீங்கள் எடுத்து படிக்கும்போது தான் இட் இஸ் ஆக்சுவலி கோயிங் டு ஒர்க். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் இந்த மேனேஜர்ஸ் அண்ட் அந்த டாப் லெவல் ப்ரொஃபஷனல்ஸில் நீங்கள் வந்து இதை எடுத்து படிச்சுட்டு ஈஸியாக நீங்களோட கரண்ட் ஒர்க் ஸ்ட்ரீமில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ ரோட் மேப்னுடைய கிளாரிட்டி எல்லாத்துக்குமே ப்ராப்பராக புரிஞ்சிருக்கு. இப்போ அடுத்த ஸ்லைடில் உங்களுடைய கொஷின்ஸ் இப்போ நிறைய இருக்கும். இந்த ரோட் மேப்பை சுற்றி அந்த கொஷின்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் பண்ணி அதுக்குண்டான கிளாரிட்டி ஒன் பை ஒன்னா கொடுக்க போறேன். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் ஆல் யூ நீட் டு லேர்ன் டு பிகம் an AI engineer அப்படின்றது தான் கொஸ்டின். இப்போ இந்த கொஸ்டின் சொல்லும் போது ஒரு சில டேர்ம்ஸ்ல மைண்ட் இருக்கு. டேட்டா சயின்டிஸ்ட், AI இன்ஜினியர் இருக்காங்க, ஏஜென்டிக் இன்ஜினியரா இருக்காங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே லேயர் தான். அதனோட டிஃபரன்ஸை நான் அடுத்து வரக்கூடிய வீடியோஸ்ல போடுறேன். பட் இந்த மாதிரியான பொசிஷன் போறதுக்கு உங்களுக்கு ஸ்கில் செட்ஸ் ஆர் காமன், அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. வாட் ஆல் யூ நீட் டு லேர்ன் அதுதான் நான் லாஸ்ட் ஸ்லைடில் காமிச்சேன். உங்களுடைய கோல் கெரியரை ஸ்டார்ட் பண்ணணும், கெரியரை டிரான்சிஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை அட்வான்ஸ் டேட்டா சயின்ஸ் அண்ட் AI ப்ரோக்ராம் அப்படின்றது படிச்சுட்டு ஏஜென்டிக் படிக்கும் போது நீங்கள் வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ள போயிடலாம். உங்களுடைய கோல் ஆல்ரெடி நீங்கள் வந்து டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்டில் தான் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு மேனேஜிங் பொசிஷனில் தான் இருக்கீங்கன்னா தேர்ட் ப்ரோக்ராம் படிக்கிறது உங்களுக்கு பெட்டர். ஓகே, ரைட், அது முடிஞ்சிருச்சு. ஹூ சூட்டபிள் டு லேர்ன் AI? இந்த பர்டிகுலர் கொஸ்டின் இப்போ நான் காமிச்ச ரோட் மேப்பை யார் சூட்டபிள்? ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் இந்த கார்பரேட்ஸ். ஓகே, நீங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் லீட் பண்ணிருக்கீங்க ஆர் நீங்கள் ஒரு ஃபவுண்டராக இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து படிச்சுட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அவசியம் இல்லை. பட் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒரு நல்ல ஒரு டேலண்ட்டாக ஹையர் பண்ணி அந்த பொசிஷனுக்கு போட்டுக்கலாம். அந்த டேலண்ட்டுக்கு என்ன காஸ்ட்டோ அதை நீங்கள் வந்து மந்த்லி பேர் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ ஹூ சூட்டபிள் டு லேர்ன் AI? உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாவே நீங்கள் படிக்கலாம். ஆர் நீங்கள் வந்து கார்பரேட்ஸுக்கு நான் இந்த காமிச்ச ரோட் மேப்பெல்லாம் கார்பரேட்ஸில் நான் போய் ஐடியில் என்னோட கெரியர் வந்து தக்க வச்சுக்கணும், அடுத்து ஒரு 20 to 30 years நான் அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும் அப்படின்றவங்க நீங்கள் வந்து இந்த பார்த்து நீங்கள் வந்து போகலாம். அடுத்த கொஸ்டின், ஹூ இஸ் நாட் சூட்டபிள்? இந்த கொஸ்டின் நான் வந்து எப்படி பார்க்குறேன்னா, இப்போ ஐடியில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வந்து இன்னும் 2 year தான் ஆர் 1 or 2 years தான் நீங்கள் வந்து ஐடிக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் படிக்கணும்னு அவசியம் இல்லை. பிகாஸ் இது படித்ததுக்கப்புறம் உங்களோட கெரியர் வந்து ஐடியில் செக்யூர் பண்ணிக்கணும், எப்படி இதை படிச்சதுக்கப்புறம் கெரியர் லெவரேஜ் பண்ணிக்கணும், அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்றத பற்றி நான் பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கு அந்த தாட் ப்ராசஸே இல்லை, ஐடியிலேருந்து நீங்கள் வெளியில் வரீங்க அப்படின்ற மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து படிக்கணும் அவசியம் இல்லை. பிகாஸ் நீங்கள் படித்தாலும் அது உங்களுடைய நாலேஜ் பர்பஸ்க்காக படிச்சுக்கலாம். பட் படித்ததுக்கப்புறம் அதை வச்சு மணி மேக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஓகே, பிகாஸ் எதுக்காக நீங்கள் லேண்ட் வாங்குற மாதிரி இருந்தாலும் சரி, படிக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, டைம் போடுற மாதிரி இருந்தாலும் சரி, தெர் இஸ் அ மெட்ரிக் கால் ROI, ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். எல்லாருமே இப்போ நானுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கண்டென்ட்லாம் நான் வந்து பேசுறதுக்கும் உங்களுக்கு சொல்றதுக்கும் ROI அப்படின்ற மாதிரி கால்குலேஷன் இருக்கு, ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். இதுக்கு எனக்கு பதில் என்ன திருப்பி கிடைக்கும், நீங்களும் எடுத்து படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் என்ன கிடைக்கும்ன்ற மாதிரி ஒரு மெட்ரிக் வச்சு தான் இங்கே எல்லாருமே ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸையும் பண்ணிட்டு இருக்கோம். ரைட், ஸோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்து படிக்கிறீங்கன்னா உங்களோட ROI என்ன, இது மூலிமா என்ன ஆகணும்னு விருப்பப்படுறீங்கன்ற அந்த கிளாரிட்டி உங்களுக்கு வந்து இருக்கணும். அந்த கிளாரிட்டி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன்.
ஸோ ஹூஸ் நாட் சூட்டபிள் அப்படின்னா உங்களுக்கு ஐடிக்குள்ளே அடுத்த கட்டத்துக்கு நான் வந்து மூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எனக்கு பிளான் இல்லை, ஆர் எனக்கு வந்து வெளியில் வந்து ஐடி ரிலேட்டடான சர்வீசஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எனக்கு பிளான் இல்லை அப்படின்றவங்க திஸ் இஸ் நாட் சூட்டபிள், நீங்கள் படிக்கணும்னு அவசியம் இல்லை. நான் காமிச்ச ரோட் மேப். இப்போ அடுத்த கொஸ்டின், வாட் டு ஃபோக்கஸ் இன் திஸ் நாய்ஸ்? ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கெரியரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க, ஒரு இடத்துல உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கோர் ஃபவுண்டேஷன் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த ஃபவுண்டேஷனை தாண்டி நீங்கள் அதுக்கு மேலே ஆட் பண்ணக்கூடிய லேயர்ஸை பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃபவுண்டேஷனாகவே ஒரு நாலேஜ் இல்லை அப்படின்ற பட்சத்தில், மீனிங் ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ டேக் மீ அண்ட் மை டீம் இன்சைட் த ப்ரோவைட்டிவ் பிரிட்ஜ் கம்பெனி, எல்லாருமே இந்த ஏஐ டெக்னாலஜி, ஏஐ இன்ஜினியர் நான் காமிச்ச எல்லா ரோட் மேப்லையும் பயங்கர ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. இதுக்கு மேலே கோவர்க் ஆட் பண்ணுவாங்க, இதுக்கு மேலே ஓப்பன் கிளவ் ஆட் பண்ணுவாங்க, இதுக்கு மேலே மிரோ ஃபிஷ் ஆட் பண்ணுவாங்க, இதுக்கு மேலே வேற ஒரு ப்ராஜெக்ட் ஆட் பண்ணுவாங்க, இதுக்கு மேலே வேற சர்வீசஸ் ஆட் பண்ணுவாங்க. அப்படி உங்களுக்கு அந்த ஃபவுண்டேஷன் எதில் இருக்குது? இப்போ அந்த ஃபவுண்டேஷன் இருந்துச்சுன்னா இதை வச்சு உங்களால் பெருசாக மணி மேக் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி பார்க்கணும். இந்த ஸ்கில்லை வச்சுட்டு நீங்கள் வந்து அடுத்த ஒரு 3 இயர்ஸ் 5 இயர்ஸில் எப்படி க்ரோத்தில் இருக்கா அந்த ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா, இல்லை டிக்ளைனிங் ஃபேஸில் போய்கிட்டு இருக்கா ஆர் சேச்சுரேஷன் ஃபேஸில் போய்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி பார்க்கணும். ஒரு சில டெக்னாலஜிலாம் க்ரோ ஆகிறது கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் டாட்னு எடுத்துக்கோங்க. டாட்நெட் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் சேச்சுரேஷன் டெக்னாலஜி, அது சேச்சுரேஷன் ஆயிடுச்சு. அதெல்லாம் தாண்டி இப்போ நம்ம வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு எங்கேயோ வந்துட்டோம். பைத்தனை வச்சு பெரிய லெவல் ஆட்டோமேஷன் போயிட்டோம், மணி எல்லாம் அங்கே தான் இருக்குது. அப்போ நீங்கள் இந்த லெவல் இருக்கிறீங்கன்னா யூ நீட் டு ஜம்ப் இன்டு த டெக்னாலஜி. புரியுதா? ஓடுற குதிரைகளை தான் ஏறிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து அப்ஸ்கில் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து ஏஐ கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஓடுறதுக்கு ரெடி இல்லைன்னு அர்த்தம். அண்ட் நீங்கள் ரெடி இல்லைன்னா உங்களை மாதிரி இன்னொருத்தர் வந்து அதில் ஜம்ப் ஆகி போயிடுவார். அப்போ நீங்கள் ஏஐ கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு தான் கடைசி வரைக்கும் உட்காந்துட்டு இருக்கும். ஓகே, ஸோ ரீசெண்டாக நான் கூட ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், ஏஐ வச்சு ChatGPT வச்சு ஒருத்தர் எப்படி அவரோட டாகுக்கு கேன்சருக்குண்டான மெடிசனை வந்து அவரே பண்ணி அது வந்து டாக் பார்த்தீங்கன்னா எழுந்து நடக்க ஆரம்பிச்சிருச்சு. டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா செத்து போயிருந்தாங்க, பட் பார்த்தா அவர் ChatGPT கூட ப்ரான் பண்ணி அந்த டாகை காப்பாற்றிட்டார். அவர் ஆனால் நான் 80% கிடையாது, அவர் டெக்னிக்கல் தான். ஒரு 17 இயர்ஸாக ஒரு ஏஐ இன்ஜினியராக இருந்திருக்காரு. அதனால் அவருக்கு தெரியும். அவரும் இன்னொரு டாக்டரும் சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, ஏதாச்சும் ஒரு கோரில் பயங்கரமாக ஸ்ட்ராங்காக இருங்க. அந்த பர்டிகுலர் கோர் வந்து மார்க்கெட் வந்து எலிவேஷன் ஜோனில் இருக்கா, இல்லை சேச்சுரேஷன் ஜோனில் இருக்கா, இல்லை டிக்ளைனிங் ஜோனில் இருக்கான்னு பார்த்துட்டு அது உங்களுக்கே தெரியும். நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சேலரி ரேஞ்ச் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இல்லை எலிவேஷனில் இருக்குது, சேச்சுரேஷன் ஆச்சுன்னா அவ்வளோதான், பெருசாக அது க்ரோ ஆகிறது வாய்ப்பு இல்லை. டிக்ளைன் ஆச்சுன்னா இட்ஸ் ஆல்ரெடி ஹை டைம். ஸோ அதனால் ஆக்ட் ஃபாஸ்ட். ஓகே ரைட், வாட் டு ஃபோக்கஸ்ன்னு சொல்லிட்டேன். வாட் ஸ்கில்ஸ் டு ஃபோக்கஸ் டு கிளியர் எனி இன்டர்வியூன்னு சொல்லும் போது உங்களுடைய டெக்னிக்கல் ஸ்கில்ஸை தாண்டி சாஃப்ட் ஸ்கில்ஸ் ரொம்ப முக்கியம். ஓகே, இப்போ நாங்களே நிறைய இன்டர்வியூவில் கனெக்ட் பண்ணும்போது எடுத்ததுமே இதை வந்து வாட் இஸ் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆன் திஸ் பர்டிகுலர் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி பேசி எங்களுக்கு வீடியோவோ வரணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டாஸ்க் கொடுத்துட்டோம்னா அதை ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணி எங்களுக்கு வரணும். ஒரு ப்ராஜெக்ட் சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி பார்ப்போம். கம்யூனிகேஷன் ஸ்கில் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என்ன தான் நீங்கள் டெக்னிக்கலி ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அதை நீங்கள் ப்ராப்பராக ஆர்டிகுலேட் பண்ணி பேச தெரியலனா இட்ஸ் நாட் கோயிங் டு ஒர்க். அது மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. 6th கொஸ்டின் ரோட் மேப், அதை நான் காமிச்சேன். 7th கொஸ்டின் salary ரேஞ்ச். நான் இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு வில் மை salary be reduced மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு கொஸ்டின் கேட்டிங்க இல்லையா, அதுக்கு நான் இப்போ இதோட அட்டாச் பண்ணுறேன். ஃபார் ஃப்ரெஷர்ஸ் உங்களுடைய salary ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 3.5 ஒரு 3ன்னு வச்சுக்கலாமே, அதுவே போதும். 3லேருந்து மேக்ஸிமம் 7.5 8 lakhs வரைக்கும் இருக்கும். ஓகே, கெரியர் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் உங்களுடைய லாஸ்ட் சேலரி என்னவோ அதுலேருந்து நீங்கள் இன்டர்ன்ஷிப் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஐடிக்குள்ளே மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்டர்ன்ஷிப் அப்படின்ற அந்த டேக் இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த ப்ராஜெக்ட்டை எங்கே எக்ஸிக்யூட் பண்ணீங்க அப்படின்ற அந்த ப்ரூஃப் இருக்காது. இன்டர்ன்ஷிப் இல்லாமல் நீங்கள் ஒர்க் பண்ண முடியாது. ஃப்ரெஷர்ஸும் அதே மாதிரி தான். பட் ஐடி ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்டர்ன்ஷிப் வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஆல்ரெடி ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் உங்கள் கரண்ட் கம்பெனிக்குள்ளேயே அந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணி அது உங்களோட மேனேஜர்ஸில் இவாலுவேட் பண்ணி அந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கெரியர் க்ரோத்தை நோக்கி அடுத்த கம்பெனி போனீங்கன்னா இந்த கம்பெனியில் என்ன கான்ட்ராக்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு ரெஸ்யூமேல போட்டு இன்டர்ன்ஷிப் தேவையில்லை. பிகாஸ் ஆல்ரெடி ஒரு கம்பெனி ஒர்க் பண்ணிருக்கும் எப்படி பண்ணுவீங்க? ஸோ அது தேவையில்லை. பட் அந்த மாதிரி போட்டு நீங்கள் கேன் ஜஸ்ட் ஸ்பீக் வித் த நெக்ஸ்ட் எம்ப்ளாயர் அண்ட் கோ ஃபார் த நெக்ஸ்ட் salary hike. பிகாஸ் அவங்களுக்கு தேவை ஸ்கில் செட், அது உங்கள்ட்ட எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது, ப்ளஸ் அதுக்குள்ள ரெலவெண்ட் ப்ராஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது தே ஆர் கோயிங் டு கன்சிடர் இட். அந்த மாதிரி தான் இங்கே வந்து இது கதை நான் சொல்லலை. ஐ பீன் இன் டு திஸ் கோச்சிங் இண்டஸ்ட்ரி சின்ஸ் 2020 இருக்கேன். ஐ பீன் சீயிங் லாட் ஆஃப் பீப்புள். நான் நிறைய பேருக்கு கூட பர்சனலாக ட்ராவல் பண்ணி நான் இனிஷியல் 2020 2020 வரைக்கும் நான் தனியாக பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ டீமாக சேர்ந்து 2022 பண்ணிக்கிட்டு இருக்கோம், இன்னும் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ அதனால தான் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறேன், ப்ராப்பர் கைடன்ஸ். கோர்ஸ் படிக்கும்போது மட்டும் இல்லை, படித்து முடிச்சு வேலைக்கு போகிற வரைக்கும் தேர் ஷுட் பி கைண்ட் ஆஃப் கனெக்ஷன் பிட்வீன் யூ அண்ட் யுவர் கோச். அப்படி இருக்கும்போது தான் திங்ஸ் வில் ஒர்க். அதை மட்டும் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ரைட், ஸோ இப்போ இது மூலியமாக உங்களுக்கு ரோட் மேப் காமிச்சிருக்கேன், கிளாரிட்டியும் நிறைய கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். இது மூலியமாக நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான டேக்அவே பாயிண்ட் என்ன அப்படின்றது அடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம். இது எல்லா இடத்துலையும் நான் சொல்கிறது தான், இட்ஸ் வெரி கிளியர். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் வைட். ஏர்லி அடாப்டர்ஸ் வில் கெட் மோர் பெனிஃபிட் பிஃபோர் இட் சேச்சுரேட்ஸ். இன்னைக்கு ஏஐ வேவ் இருக்குது, நாளைக்கு எதுன்னு தெரியாது. ஏஜென்டிக் ஏஐ வருது,
இன்னும் கொஞ்சம் அடுத்தடுத்து ஏஜியில் வருது, ஏஎஸ்ஐயில் வருது, ஆர்கனாய்டு கம்ப்யூட்டிங்கில் வருது, ஆர்கனாய்டு இன்டெலிஜென்ஸ் வருது, குவாண்டம் கம்ப்யூட்டிங் வருது, என்னென்னமோ வருது. ஸோ என்னென்னலாம் இந்த ஐடியில் அடுத்தடுத்த டெக்னாலஜி வருதோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த க்ரோ ஆகிக்கிட்டே தான் இருக்கும். அண்ட் ஏர்லி அடாப்டர்ஸை உள்ளே வந்து ப்ளே பண்ணுறவங்க தே வில் கெட் இமென்ஸ் பெனிஃபிட் அவுட் ஆஃப் இட். ஓகே, அது பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, அது ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் நீங்களாக இருந்தாலும் சரி, மார்க்கெட்டினுடைய தேவை வந்து க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் படித்து ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, இப்போ வந்து ஏஐ வந்து ஆல்ரெடி ஒரு நம்மளோட கண்ட்ரியில் இன்னும் கொஞ்சம் பிகினிங்கில் தான் இருக்குது. என்ன தான் ஏஐ கிளாட் அது பண்ணுறாங்க இது பண்ணுறான்னு சொன்னாலும் நம்பர் ஆஃப் டேலண்ட்ஸ் இதை சுற்றி நம்ம சைடில் இந்தியாவில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அது ரைட் டேலண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதனால தான் ஹையரிங் இந்த பர்டிகுலர் ஸ்பேஸில் ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது. ஓகே, ஸோ ஐ ஹோப் நான் வாட் எவர் ஐவ் செட் உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ வேறு ஏதாச்சும் கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா இந்த செஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்றத லேர்னிங் பாயிண்ட்டை கீழே போட்டுட்டு அதுக்கப்புறமா கொஷின்ஸ் கேளுங்க. பிகாஸ் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கோலே. நான் எதை பேசுகிற மாதிரி இருந்தாலும் செஷனில் நானோ டீமோ ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் புரியணும் அப்படின்னு மாதிரி தான் பேசுவோம். ரெக்வெஸ்ட் ஜஸ்ட் கமெண்ட் வாட் யூ ஹவ் சீன் டுடே இஸ் அண்டர்ஸ்டாண்டபிள் ஆர் காம்ப்ளெக்ஸ். அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா யுவர் ஃபாலோ அப் கொஷின்ஸ் நீங்கள் கீழே போடுங்க. ஐ வில் ரெஸ்பாண்ட் டு தட். அடுத்த செஷனில் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் எடுத்து ரிகார்ட் பண்ணி படிக்கலாம். அது வரைக்கும் பாய்.